தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभिः सेदसादनम्। ॐ श्री महागणाधिपतये नमो नमः। ॐ गुरुब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। ॐ प्रपन्नपारिजाताय तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। ॐ मूर्तियெல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. ஹரிஹி ஓம். ஸ்ரீமத் பகவத்கீதா முதல் அத்தியாயம் 28வது ஸ்லோகம். அர்ஜுன உவாச த்ரஷ்ட்வேமம் ஸ்வஜனம் கிருஷ்ண யுயுத்சும் சமவஸ்திதம் சீதந்தி மம காத்ராணி முகம் ச பரிசுஷ்யதி. கடந்த தொகுப்பினில் அர்ஜுனன் கிருஷ்ணனிடம் தன்னுடைய தேரை 2 சேனைகளுக்கும் நடுவில் கொண்டு சென்று நிறுத்துவாயாக, நான் என்னுடன் யுத்தம் புரிய வந்திருக்கின்றவர்களை பார்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னார். கிருஷ்ண பரமாத்மாவும் தன்னுடைய தேரை எடுத்துக்கொண்டு இந்த 2 சேனைகளுக்கு நடுவில் நிறுத்தி, அவர்கள் முன்பு இருந்த துரோணாச்சாரியார், பீஷ்மாச்சாரியார், கிருபாச்சாரியார் போன்ற பிரமுகர்களுக்கு முன்பு அர்ஜுனனை கொண்டு சென்று நிறுத்தி அவர்களுக்கு இவர்களையும், அதாவது அர்ஜுனனுக்கு அவர்களையும் நேரடியாக காண செய்யுமாறு செய்தார். அவர்களை பார்த்த உடனே அர்ஜுனனுக்கு தன்னுடைய மனதில் ஏதோ மாற்றம் நிகழ ஆரம்பித்தது. இந்த அர்ஜுனன், கடந்த ஸ்லோகம் வரைக்கும் இருந்த அர்ஜுனன், தன்னிடத்தில் யார் தனக்கு எதிராக போரிட வந்திருக்கின்றார்கள், அவர்களை நான் பார்க்க வேண்டும் என்று வெறி கொண்ட சிங்கம் போன்று கர்ஜித்த அர்ஜுனன் இந்த ஸ்லோகத்திலிருந்து சாதாரண மனிதன் எப்படி ஒரு சோர்வை அடையும் பொழுது தன்னுடைய சுய நினைவுகளை இழந்து பிதற்றுகின்றானோ அதே போல இவனும் செய்கின்றான். மாவீரனாகிய அர்ஜுனனுக்கும் பிரச்சனை என்பது நம் சாதாரண மனிதர்களைப் போலவே தான் அமைந்திருக்கிறது என்பதற்கு இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் சாட்சி. பிறகு அர்ஜுனனை புரிந்து கொண்டால்தான் நாம் பகவத்கீதையை அதற்கே உண்டான அந்த அர்த்தத்தை புரிந்து கொண்டவர்கள் ஆகின்றோம். எப்படிப்பட்ட அர்ஜுனன், இதுவரைக்கும் அவனுடைய வாழ்நாளில் சந்தித்திராத அர்ஜுனனே சந்திக்கக்கூடிய ஸ்லோகங்கள் இது. இளம் வயதிலிருந்து பயம் என்றால் என்ன என்று தெரியாத, சோர்வு என்றால் என்ன என்று தெரியாத, கலக்கம் என்றால் என்ன என்று தெரியாத ஒரு மகா வீரனாகிய அர்ஜுனன் சோர்வுடனும் களைப்புடனும் குழப்பத்துடனும் என்ன செய்வது என்று தெரியாது திகைப்பதை இந்த ஸ்லோகங்கள் நமக்கு கூறுகின்றன. இது அர்ஜுனனுக்கு மட்டுமல்ல, நம்ம அத்தனை பேருக்குமே வாழ்க்கையில் சில நேரங்கள் தோன்று விடுவது உண்டு.
அந்த நேரங்களில் நமக்கு புரியாமல், விஷயம் என்ன என்பதை புரியாமல், என்ன செய்வது என்று தெரியாமல், எதுவும் செய்யாமலும் இருக்க முடியாமல் ஒரு தடுமாறுகின்ற அந்த சூழ்நிலை இருக்கிறது இல்லையா, அதுதான் இந்த அர்ஜுனனுக்கு இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றது. அவர் தன்னுள்ளே நடக்கக்கூடிய விஷயங்களை வியந்து பார்க்கிறார். வியந்து பார்த்து அப்படியே கிருஷ்ணன் கிட்ட சொல்றார், என்னென்ன நடக்கிறது அப்படின்னு சொல்லி. இமம் ஸ்வஜனம் திருஷ்டுவா, இந்த தன்னுடைய ஜனங்களை பார்த்து, கடந்த தொகுப்பிலே நான் சொன்னேன் இல்லையா, தன்னுடைய சொந்தக்காரர்களையும் நட்புகளையும் பந்துக்களையும் நம்ம எங்க பார்ப்போம் அப்படின்னா, திருவிழாக்களை பார்ப்போம், அல்லது திருமணங்களில் பார்ப்போம், அல்லது ஏதாவது ஒரு பூஜை புனஸ்காரங்கள், அல்லது வேறு ஏதாவது சுப காரியங்களில் தான் நாம் பார்ப்போம். ஆனால் யுத்த காலத்தில் நாம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா. அவர்களை என்றுமே வரவேற்பு என்கின்ற அந்த மனப்பான்மையுடன் எதிர்கொண்ட மனம் இங்கு எதிரியாக காண்பதற்கு திணறுகிறது. இப்ப அர்ஜுனனுக்கு என்ன ஆயிடுதுன்னு கேட்டா, 13 வருஷங்கள் இவர்களை காட்டுக்கு அனுப்பிய அந்த துரியோதனனுடைய பகைமை கண்களுக்கு முன்பு வரல. பீஷ்மாச்சாரியார், துரோணாச்சாரியார், கிருபாச்சாரியார், அஸ்வத்தாமா என்ற அத்தனை பேர்களும் உறவினர்களுடைய 2 பக்கமும் பார்க்கிறார். அவர் ஒரு பக்கமும் மட்டுமல்ல, 2 பக்கமும் பார்க்க ஆரம்பிக்கின்றார் இந்த அர்ஜுனன். அதனாலதான் சொல்றார், என்னுடைய சொந்தக்காரர்களை பார்த்து இங்கு யுத்தம் செய்ய விரும்பினவர்களாய் வந்து கூடியிருக்கக்கூடிய யுயுத்சும் சமவஸ்திதம், யுத்தம் செய்யக்கூடி நிற்கின்ற இவர்களை பார்த்து என்னுடைய உடலானது நடுங்குகின்றது. சீதந்தி மம காத்ராணி, காத்திரம்னா சரீரம் என்பது பொருள். இந்த ஒவ்வொரு பூஜை பண்ணும் பொழுதும் சங்கல்பம் அப்படின்னு ஒரு சமாச்சாரம் இருக்கிறது. இந்த பூஜை பண்ணினாலும் சரி, பாராயணம் பண்ணினாலும் சரி, அல்லது ஜெபம் பண்ணினாலும் சரி, சங்கல்பத்துடன் தான் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் முறை. நம்ம கடவுளை கும்பிடுவதற்கு ஒரு கோயிலுக்கு சென்று என்றைக்கும் நம்ம கும்பிடலாம். ஆனா அந்த கோயிலிலும் கூட காலையில் பூஜை ஆரம்பிக்கும் பொழுது முதலில் அன்றைய நாளுக்கு உண்டான சங்கல்பம் ஆரம்பிக்கப்படும். அந்த சங்கல்பத்தில் முதல்ல எடுத்த உடனே மமோ பார்த்த சமஸ்த துரித க்ஷயத்வாரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம் மம அரோக திருடகாத்ரதா, அந்த இடத்துல வரும் திருடகாத்ரதா, உறுதியான உடலும், அதாவது சரீரமும் உள்ளமும் வேண்டும். எடுத்த உடனே மம உபாத, உபாதன்னா நான் கடந்த, அதாவது இந்த க்ஷணம் வரைக்கும் எத்தனையோ ஜென்மங்கள் எடுத்திருக்கலாம், இந்த க்ஷணம் வரைக்கும் என்னால் செய்யப்பட்ட அத்தனை அறியாமையினாலோ அறிந்தோ செய்யப்பட்ட அத்தனை பாப்பங்களும் துளைந்து சமணம் அடைந்து புண்ணிய பலன்களை கூட்டி, இந்த பாப்பம் புண்ணியம் என்கின்ற இந்த 2 வார்த்தைகள் நம்ம சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அத்தனை பேருமே நம்ம அதை உபயோகப்படுத்துறோம். என்னுடைய பாபமே அப்படின்னு சொல்றோம், அவருக்கு புண்ணியம் இருந்தது, அவர் அடைஞ்சிட்டார் அப்படின்னு சொல்றோம். இருந்தாலும் இந்த வார்த்தைகள் நாம் இன்னும் முழுமையாக புரிந்து கொள்ளாத வார்த்தைகளாகத்தான் இருக்கின்றன. அவைகளை நாம் எதிர்வருகின்ற வகுப்புகளில் பார்ப்போம். இப்போ இவர் என்னுடைய சரீரமானது நடுங்குகிறது, என்னுடைய வாயும் உலர்கிறது, ட்ரையா எடுத்தோம், பேச முடியல. அடுத்த ஸ்லோகத்திலும் அதையே கண்டினியூ பண்றார் இவர். வேபத்துஷ்ச ஷரீரே மே ரோமஹர்ஷஸ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத் த்வக்சைவ பரிதஹ்யதே. என்னுடைய சரீரங்களுடைய ரோமக்கால்கள் சிலிர்க்கின்றன. என்னுடைய காண்டீவம், காண்டீவம் என்பது அர்ஜுனனுக்கே உண்டான சிறப்பான வில், அது என்னுடைய கைகளிலிருந்து நழுவுகிறது. என்னுடைய சர்மங்கள் எல்லாம் எரிகின்றன, எரிச்சலுக்கு உண்டாகி விடுகின்றன. அப்போ தன்னுடைய சரீரங்கள்ல ஏற்படுகின்ற மாறுதல்கள் அர்ஜுனனையே வியக்க வைக்கின்றது.
அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்றார், அதையும் பார்த்துடுவோம். நச்ச சக்னோம்யவஸ்தாதும் பிரமதீவ ச மே மனஹ நிமித்தானி ச பஷ்யாமி விபரீதானி கேசவ. கிருஷ்ணா, என்னால் நிற்க முடியவில்லை, தலை சுற்றுவது போன்று இருக்கின்றது. கிடீர்னஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, கிருகிருன்னு வருதுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி இருக்கிறது, கண்கள் இருட்டி கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்றார். இப்ப இந்த சிம்டம்ஸ் இவர்களுடைய, அதாவது அர்ஜுனனுடைய இந்த சரீரத்தில் தோன்றுகின்ற சிம்டம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு கேட்டார். இது ஆரோக்கியமான ஒரு அர்ஜுனனாக இருந்து சடனாக ஆரோக்கியமின்மை, இந்த சரீரத்தினுடைய இப்பொழுது இருக்கிற பிரச்சனை சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியினால் வந்ததா அப்படின்னா இல்லை. ஒரு வியாதி இருந்திருந்தால் இந்த விஷயங்கள் எல்லாம் தென்பட்டது அப்படின்னா வாஸ்தவம் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் போருக்காக ஆயத்தமாகிய அர்ஜுனன் முழு ஆரோக்கியத்துடனும் பூரண வலிமையுடனும் இருந்த இந்த அர்ஜுனன் திடீரென்று இந்த மாற்றங்களுக்கு ஆளாவதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பாஷ்யக்காரர் கொஞ்சம் யோசிக்கிறார். அவர் என்ன யோசிக்கிறார் என்றால், மனிதனுக்கு மனதில் பிரச்சனை ஏற்பட்டால் அது உடலையும் பாதிக்கும். இது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம் தானே அப்படின்னா, தெரிந்த விஷயமாக இருந்தாலும் கூட எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளுகின்றார்கள்? ஆயுர்வேதம் சொல்லுகிறது உடலுக்கு லட்சக்கணக்கான வியாதிகள், ஆனால் மனதிற்கு 6 வியாதிகள். என்ன அந்த 6 விதமான வியாதிகள் அப்படின்னா, காம குரோத லோப மோக மத மாத்சரியம் என்கின்ற 6 வியாதிகள். இந்த ஆயுர்வேதம் என்பது ஒரு அபூர்வமான ஒரு சயின்ஸ். இவ்வளவுதான் உடலில் பிரச்சனை, இதற்கு மேல பிரச்சனை கிடையாது. ஆனால் மற்ற மருத்துவங்களில், குறிப்பாக சில மருத்துவங்களில் வியாதிகள் கண்டுபிடிக்கப்பட்டு கொண்டே இருக்கின்றன. புதுசு புதுசா வியாதிகள், புதிய பாக்டீரியாக்கள், புதிய வைரஸ்கள். அப்போ இந்த உலகம் என்பது ஒரு சஸ்பென்ஸா, ஒரு த்ரில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு சமாச்சாரமா? என்னுடைய சரீரம் என்பது எனக்கு பயத்தை கொடுப்பதாகத்தானே இந்த மருத்துவமும் அதை முன்னிறுத்துகிறது என்றால், ஆயுர்வேதம் என்ன சொல்லுகிறது? பயப்பட வேண்டியதில்லை. 3 வார்த்தைகளை தான் அது அறிமுகப்படுத்துகிறது. வாதம், கபம், பித்தம். அது வாதம் அப்படின்னு சொல்றது. வாதம், கபம், பித்தம். இந்த 3 மாறுபாடுகள் தான் வியாதிகள் அப்படின்னு சொல்றது. இந்த சுஷ்ருத சம்ஹிதா என்று கூறப்படுவதும் சரக சம்ஹிதா என்று கூறப்படுவதும் ஆயுர்வேதத்தினுடைய முக்கியமான நூல்கள். அது இந்த நூல்களை எல்லாம் வாசித்து பார்க்கும் பொழுது நம்முடைய உணவு முறைகள், நம்முடைய பாரம்பரியமான உணவு முறைகள், இப்பொழுது இருக்கக்கூடிய உணவு முறைகள் அல்ல, பாரம்பரியமாக அறுசுவை உணவுகள்னு சொல்றோம் இல்லையா, அந்த உணவு முறைகள் எவ்வளவு ஆரோக்கியமான, அதே போல ஒவ்வொரு பருவத்திற்கும் ஏற்ற நமக்கு கிடைக்கின்ற பழங்கள் வெளிநாடுகளிலும் கூட கிடைப்பதில்லை. இங்கு கிடைக்கின்ற அளவு மூலிகைகள் வேறு எந்த நாட்டிலும் கிடைப்பதில்லை. ஓஷதிபியோன்னம் அப்படின்னு சொல்லி உபனிஷத்துக்களும் கூட இங்க இருக்கிற உணவுகள் உணவே கிடையாது, மருந்துகள் அப்படின்னு சொல்றார். அப்போ சரியான பாரம்பரியமான உணவை உண்டு கொண்டு சரியான பழக்க வழக்கங்களுடன் இருந்து, அதே போன்று மனதையும் பேணி பாதுகாத்து கொண்டு ஒருவன் வருவான் ஆகில் அவனுக்கு ஆரோக்கியம் 100% நிச்சயம். ஆனால் மனதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அது உடலை உடனடியாக பாதிக்கும். அப்போ ஒரு கல்வி எப்படி இருக்க வேண்டும், ஒரு நாட்டினுடைய கல்வி எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னா, ஒருவனை உடலை எப்படி அமைத்துக் கொள்ளுவது, உடலை எப்படி ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுவது என்று சொல்லிக் கொடுப்பது மட்டுமல்லாமல் உள்ளத்தையும் எப்படி
ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அனைத்து அரண். தன்னுடைய மனசை எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கல்வி சொல்லிக் கொடுக்கணும். நம்ம தான் பார்த்தோம் இல்லையா, 15 வருடங்கள் பள்ளிக்கூடங்களிலும் அல்லது வேறு வேறு யூனிவர்சிட்டி என்று சொல்லப்படுகின்ற வித்யாசாலைகளிலும் படித்து முடிக்கின்ற ஒரு மாணவன் வாழ்க்கையை பற்றி ஒரு தெளிவுடனும் இந்த இயற்கையை பற்றி ஒரு தெளிவுடனும் தன்னுடைய உடல் மனம் புத்தி இவைகளை பற்றி தெளிவுடனும் ஒரு எமோஷன்ஸ் சொல்லுவார் இல்லையா, உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் எப்படி பேலன்ஸ் செய்வது, அதை சீர்தூக்கி பார்த்து தன்னுடைய மனதை சரி செய்வது என்பதை தெரிந்து கொண்டு இருக்கின்றானா அப்படின்னு கேட்டா அது இன்னும் கேள்வியாகத்தான் இருக்கிறது. அதுதான் பண்டைய கல்வி முறைக்கும் இந்த காலத்தினுடைய கல்வி முறைக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். நான் குறை சொல்லலை, ஏன்னா இந்த காலத்தில் இருக்கக்கூடிய கல்வி எவ்வளவோ வளர்ச்சிகளை அடைந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் வளர்ச்சிகளை அடைய வேண்டும். அவ்வளவு உழைப்புகளை கொடுக்கின்ற நம் சமுதாயம் மனதினுடைய வளர்ச்சிக்கு நம்முடைய சமுதாயத்தில் எல்லாம் மனோ தத்துவ இந்த மனோரீதியான வியாதிகள் அப்படின்னு சொல்லி அந்த வியாதிகளுக்காக தனியாக ஒரு வைத்திய முறைன்னு சொல்லப்படவே இல்லை. நோ சைக்கியாட்ரிக் ஆர் சைக்காலஜி டிசீஸ். இதுதான் நம்முடைய சமுதாயம். ஆனால் இன்றைய சமுதாயம் என்ன ஸ்ட்ரெஸ், குறைந்த நேரத்தில் அதிகமான விஷயங்களை செய்ய வேண்டும். இந்த நம்முடைய விஞ்ஞான வளர்ச்சியினால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் எந்த அளவுக்கு பயன்படுத்த வேண்டும், அத்தனையுமே நன்மைதான். ஒரு தொலைக்காட்சி என்பது நன்மைதான், தொலைபேசி என்பது நன்மைதான், அதுவும் இந்த மொபைல் என்பது எத்தனையோ நன்மைகளை கொடுக்கிறது. அந்த நன்மைகளை நாம் எப்படி அதை நமக்கு உபயோகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதும் அது அவரவர்களுடைய பக்குவத்தை உயர்த்துவதாக ஒரு கல்வி இருந்தால் அது சிறந்ததாக இருக்கும். இப்ப இந்த அர்ஜுனனுடைய இந்த உடலில் ஏற்படுகின்ற மாற்றம் உள்ளத்தின் காரணமாக இதை பற்றி சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? இதுதான் கல்வி. இந்த கல்வி என்பது என்ன என்றால், ஒவ்வொரு மனிதனிடத்திலும் அல்லது ஒவ்வொரு உயிரினிடத்திலும், இது பகவத்கீதையினுடைய செய்தி. அதனாலதான் நான் சாதாரணமான கல்வி என்பது என்ன, கல்வி எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை சொல்லிட்டுத்தான் இதை நான் சொல்லுகின்றேன். என்னுடைய அதாவது தனி மனிதனுடைய ஒவ்வொரு ஜீவனுடைய அந்த சரீரமானது 3 வகையாக பிரிக்கப்படுகிறது. கண்களுக்கு தெரிந்த நம்மால் உணரப்படக்கூடிய அந்த சரீரம் ஸ்தூல சரீரம் என்று கூறப்படுகிறது. அந்த ஸ்தூல சரீரத்திற்கும் ஆதாரமான இன்னொரு சரீரமும் கூறப்படுகிறது, அது சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் அப்படின்னா என்ன? பரு உடல். பரு உடல்னா என்ன? 5 பூதங்களினால் உண்டாகி உயிருடனும், அதாவது உணவினால் உயிருடன் வாழ எது உதவுகிறதோ அது ஸ்தூல சரீரம். இந்த ஸ்தூல சரீரமானது சூக்ஷ்ம சரீரத்துடன் இணைந்து இருக்கின்றது. சூக்ஷ்ம சரீரம் என்றால் என்னன்னு கேட்டா, உள்ளுக்குள் நுண்ணியமாக நம்மால் பார்க்க முடியாத ஆனால் உணர்ந்து கொள்ள முடிகிற சரீரம். இப்ப சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம இந்த ஆவி கதைகளுக்குள்ளெல்லாம் போயிடக்கூடாது. இந்த சில புஸ்தகங்களும் சில ஊடக அந்த வீடியோக்களும் என்ன சொல்லுகின்றன என்றால், ஆவி என்பது தனியாக ஒன்று இருக்கின்றது அப்படின்னு தான் சொல்லுகிறது. சூக்ஷ்ம சரீரத்திற்கு உருவம் கிடையாது. அதை முதலில் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். படிக்கும் பொழுது நம்மை பற்றி நாம் படிக்கும் பொழுது பயம் வரக்கூடாது, தெளிவுதான் வர வேண்டும். எதை சூக்ஷ்ம சரீரம் என்று நாம் கூறுகிறோம் அப்படின்னா, 17 விஷயங்களை சூக்ஷ்ம சரீரம் என்று கூறுகிறது சாஸ்திரம். அது என்ன அப்படின்னு கேட்டா, 5 ஞானேந்திரியங்கள், 5 கர்மேந்திரியங்கள், ஆக 10 இந்திரியங்கள், பிறகு 5 பிராணன்கள், மனம் மற்றும் புத்தி. ரொம்ப சிம்பிள், கஷ்டப்பட வேண்டாம்.
5 ஞானேந்திரியங்கள் என்றால் ஞானங்களை சம்பாதிக்க எவைகள் உதவுகின்றனவோ அந்த 5 ஞானேந்திரியங்கள் என்றால் ஞானங்களை சம்பாதிப்பதற்கு எது நமக்கு உதவுகின்றனவோ அந்த இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் என்று கூறப்படுகின்றன. இந்திரியங்கள் என்றால் புலன்கள், கண், காது, மூக்கு, வாய், அதாவது நாக்கு, தோல். கண்களின் மூலமாக நமக்கு வர்ணங்களும் வடிவங்களும் நமக்கு கிடைக்கப்படுகின்றன. அதாவது வர்ணங்களினுடைய வடிவங்களினுடைய ஞானமானது நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதே மாதிரி காதுகளின் மூலமாக ஸ்வர பேதங்களினுடைய விதவிதமான சப்தங்களினுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிறது இல்லையா? அதே போல மூக்கின் மூலமாக விதவிதமான வாசனைகளினுடைய ஞானமானது கிடைக்கிறது. நாக்கின் மூலமாக அறுசுவைகளினுடைய சுவையும் கிடைக்கிறது. பிறகு தோலின் மூலமாக குளிர், வெப்பம், உஷ்ணம் என்கின்ற விஷயங்களினுடைய ஞானம் நமக்கு கிடைக்கிறது. அதனால் அவைகளுக்கு ஞானேந்திரியம் என்பது பொருள். கர்மேந்திரியம் என்றால் என்ன என்றால் நாம் செயல்கள் புரிவதற்கு எது உதவுகின்றனவோ அது கர்மேந்திரியங்கள். இந்த வார்த்தைகள் எல்லாம் குழப்புவது போலவா தெரிகிறது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை தானே சொல்றது. எடுத்த உடனே இது குழப்பக்கூடிய கல்வின்னு எல்லாம் சொல்லிடக்கூடாது. கொஞ்சம் பொறுமையாக நம்ம கேட்டுக்கொண்டே இருந்தால் நமக்கு எவ்வளவோ விஷயங்களை தரக்கூடியதாக இந்த கல்வி அமைந்திருக்கிறது. இந்த 10 இந்திரியங்கள், அதாவது இரண்டாவது 5 இந்திரியங்களை கர்மேந்திரியங்கள் என்று சொல்லுகின்றோம். ஏனென்றால் அவைகள் செயல்களுடன் இணைந்து நாம் செயல் புரிவதற்கு உதவுபவைகள். வாய் பேச உதவுறது இல்லையா? பிறகு கைகள் ஒரு விஷயத்தோ அல்லது விடவோ, ஒரு விஷயத்தை ஒன்று கூட்டவோ ஒன்று திரட்டவோ இவைகளுக்கெல்லாம் பயன்படுவது கைகள். பிறகு கால்கள் நடப்பதற்கும் அமருவதற்கும் எழுந்திருப்பதற்கும் நமக்கு பயன்படுவதனால் இந்த கால்களும் கர்மேந்திரியங்கள். பிறகு கழிவுக்கு பயன்படுத்தப்படுகிற 2 அவயவங்கள், மல மூத்திராதிகளை நாம், அதாவது இந்த மனித சரீரம் என்பது நம்ம எவ்வளவோ அலங்காரம் எல்லாம் பண்ணி கொண்டு இருந்தாலும் கூட இந்த சரீரம் மலத்துடன் இருப்பதுதான். இப்படி சொன்ன உடனே ஒரு மாதிரி மனசுக்கு ஒரு மாதிரி அசௌகரியமா இருக்கும். அலங்காரமான வார்த்தைகளை மட்டும்தான் மனசு கேட்குமே ஒழிய இந்த மாதிரியான ரியாலிட்டி, அதாவது ரியல் ரியாலிட்டின்னு சொல்லுவா இல்லையா, உண்மையான சரீரம்னா சரீரத்தினுடைய இயல்புகள் இருக்கின்றவாறே புரிந்து கொள்ளப்படணும் இல்லையா? மலம் என்பது இந்த சரீரத்தினுடைய ஒரு அங்கம். நம்ம ஒரு 2 மணி நேரம் இந்த சரீரத்தை நம்ம கிளீன் பண்ணலை அப்படின்னா கண்களிலும் காதுகளிலும் மூக்குகளிலும் வாயிலும் பிறகு இந்த வேர்வை துவாரங்களிலும் கழிவு தேங்கி இருப்பதை காண்கின்றோம். இந்த கழிவுக்கு 2 மல மூத்திராதிகளை நீக்குவதற்கு பயன்படுத்துகின்ற அந்த 2 அவயவங்களையும் சேர்த்து மொத்தம் 5 கர்மேந்திரியங்கள். இப்ப கண் என்பது இந்த கருவிழியோ அல்லது அதில் இருக்கக்கூடிய அந்த மணியோ அல்ல, பார்க்கும் திறன். காது என்பது இந்த பரு கோலக்கம் அல்ல, அதுக்கு சமஸ்கிருதத்துல கோலக்கம் அப்படின்னு ஒரு அழகான பெயர். நாசி துவாரம் இது சுவாச இந்திரியம் அல்ல, அதில் இருக்கக்கூடிய நுகர்கின்ற சக்தி. நாக்கு இந்திரியம் அல்ல, நாக்கில் இருக்கின்ற சுவைக்கின்ற சக்தி. தோல் இந்திரியம் அல்ல, தோளில் இருக்கக்கூடிய தொட்டு உணர்கின்ற அந்த திறன். இவைகளைத்தான் ஞானேந்திரியங்கள் என்றும். பிறகு கர்மேந்திரியங்கள் என்றால் வாய் கர்மேந்திரியம் அல்ல, பேசும் திறன். கை கர்மேந்திரியம் அல்ல, கைகளில் இருக்கக்கூடிய அந்த கைகள் என்கின்ற திறன். கால்கள், அந்த கால்கள் எலும்பு சதைகளுடன் கூடியது இந்திரியம் அல்ல, அது ஸ்தூல சரீரம். அதற்குள்ள இருக்கக்கூடிய விசை, அந்த விசைகளுக்கு தான் கர்மேந்திரியம்னு பெயர். பிறகு இந்த பிராணங்கள் 5ன்னு சொல்லப்படுகிறது. இந்த பிராணங்கள் இப்ப யோகாசனம் எல்லாம் நம்ம பண்ணினோம்னாக்கா நம்ம இந்த சரீரத்தை வச்சு தான் பண்றோம்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அது நேரடியாக பிராணனை தாக்கி சீர்மைப்படுத்துகிறது. இந்த பிராணன் என்பது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். ஆனா அது இந்த இடத்துல மிகவும் விரிவாக பார்க்கப்பட முடியலன்னாலும்
சுருக்கமாக நான் சொல்றது புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த சரீரத்துல மொத்தம் 5 விதமான சக்திகள் இருக்கின்றன. மேல் நோக்கி உந்துகின்ற சக்தி, அதனுடைய இருப்பிடம் இந்த நம்ம த்ரோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மேல் நோக்கி உந்துகிற சக்தி உடல் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆனால் அதனுடைய முக்கியமான இருப்பிடம் இந்த த்ரோட். இந்த சக்தியின் மூலமாகத்தான் நமக்கு இதை ஒரு பிராணன்னு சொல்லுவோம். பிராணன் அப்படிங்கிறது வெறும் காற்று இல்லை, வாயு இல்லை, இது ஒரு எனர்ஜி லெவல், இது ஒரு எனர்ஜி. இந்த உதானன் என்கின்ற இந்த சக்திக்கு பெயர் தமிழ்லையும் உதானன் தான். இது ஒரு பிராணன். இதன் மூலமாகத்தான் நமக்கு ஏப்பம், விக்கல், அதுவும் இல்லாமல் வாந்தி இவைகள் ஏற்படுகின்றன. இன்னும் கூட உயிர் இந்த ஸ்தூல சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுவதும் இந்த உதானன் என்கின்ற பிராணன் மூலமாகத்தான். இது மேல் நோக்கி உந்துகின்ற சக்தியாக நம்ம புரிந்து கொள்வோம். பிறகு கீழ் நோக்கி அழுத்துகின்ற உந்துகின்ற சக்தி, இதைத்தான் அபானன் என்று கூறுகிறோம். இந்த அபானனுடைய இருப்பிடம், அதாவது மைய பகுதி, முக்கியமான பகுதி என்பது நாபி பகுதி. இந்த அபானன் மூலமாகத்தான் நம்முடைய கழிவுகள் சீக்கிரமாக வெளியேற்றப்படுகின்றன. இந்த அபானன் சீர்கெடும் பொழுதுதான் நமக்கு மலச்சிக்கல் தோன்றுகிறது. இந்த அபானன் மூலமாகத்தான் கீழே இருக்கக்கூடிய காற்று, வாயு பிரிவதும், கழிவு நீர் வெளியேற்றுவதும், கழிவு பொருள்கள் வெளியேற்றுவதும். பிறகு இந்த உடல் முழுவதும் வியாபித்திருக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர் வியானன் என்று. வியானன் என்றால் வியாபித்திருப்பது. இந்த வியாபித்திருக்கக்கூடிய இந்த வியானனுக்கு மைய பகுதி நம்முடைய ஹிருதய பகுதி. அதன் மூலமாகத்தான் இரத்தம் என்பது இரத்த நாளங்களுக்குள் பாய்ச்சப்படுகிறது. இந்த வியானன் மூலமாகத்தான் இரத்த ஓட்டம் என்பதும் நிகழ்கின்றது. பிறகு இருக்கக்கூடிய அந்த அடுத்த பிராணனுக்கு பெயர் சமானன் என்பது. சமானன் என்றால் அது வயிற்று பகுதி. அதனுடைய மைய பகுதியே வயிறு தான். அதாவது ஜீரண சக்தி என்று கூறப்படுகிறது. அதைத்தான் ஜாட்டராக்னி அக்னின்னு சொல்லுவாங்க. அல்லது இன்னொரு பெயரும் இருக்கிறது வைஸ்வானரன் அப்படின்னு சொல்லி, இந்த ஜீரண சக்தி. பிறகு கடைசியில் பிராணன். அதுதான் நான் முதல்ல சொல்லி இருக்கணும். ஆனாலும் கூட ஒரு டீச்சிங், அதாவது ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது எப்படி சொல்லி கொடுத்தால் நமக்கு ஈஸியாக நமக்கு பிடிபடுமோ அப்படி சொல்லி தரணும். அதனாலதான் நம்ம உல்டாவாக, அதாவது முதலில் கடைசியில் சொல்ல வேண்டியதே முதலில் நான் சொன்னேன். இப்போ பிராணன் என்ன என்று கேட்டால், எனக்கும் இந்த உலகத்திற்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, அதுதான் பிராணன். அதாவது மூச்சுக்காற்று வெளியில் போய் பிறகு உள்ளே வருவது, இப்படி சுவாசமாக இருப்பது பிராணன் என்கின்ற சக்தி. அப்போ இந்த பிராணன் என்கின்ற சக்தி உள்ளே வரும் பொழுது மற்ற 4 சக்திகளும் வேலை செய்கின்றன. இந்த 4 சக்திகளினுடைய திறன் குறைந்தால் அது வியாதி. இதையும் தாண்டி இவைகள் அத்தனையும் ஒழுங்காக வேலை செய்தால் மனம் என்கின்ற சிந்தனை திறனும், புத்தி என்கின்ற முடிவெடுக்கின்ற திறனும் நமக்குள் நன்றாக அமையும். இந்த 17 சமாச்சாரங்களும், அதாவது 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன்கள், மனம் மற்றும் புத்தி, இவைகள் எல்லாம் சேர்த்து சூக்ஷ்ம சரீரம் என்று சொல்லுகிறோம். இந்த சூக்ஷ்ம சரீரம்தான் வாழ்க்கை. நமக்கு தாகம் ஏற்படுவது சூக்ஷ்ம சரீரத்தில், பசி ஏற்படுவது சூக்ஷ்ம சரீரத்தில், அதே போன்று கோபம், தாபம், பயம், வெக்கம், எல்லா உணர்ச்சிகளும் ஏற்படுவது இந்த சூக்ஷ்ம சரீரத்தில். இந்த சூக்ஷ்ம சரீரமானது உணர்ச்சி வயப்படும் பொழுது அது பிராணன்களை சீர்கெடுக்கின்றது. பிராணன் என்றால் என்ன? எனர்ஜி, சக்தி. அந்த சக்தியானது சிதைக்கப்படும் பொழுது இந்த ஸ்தூல சரீரம் தானாக நடுங்குகின்றது. அதுதான் இங்கு அர்ஜுனனுக்கு ஏற்பட்ட நிலை. மனமானது குழம்புகிறது, புத்தி தடுமாறுகிறது. இந்த குழப்பத்தினாலும் தடுமாற்றத்தினாலும் பிராணன் சீர்கட்டபடியால் அவனுடைய சரீரமானது நடுங்குகிறது. அப்போ பிரச்சனை எங்க?
மனதிலும் புத்தியிலும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அனைத்து வியாதிகளுக்கும் இந்த மனமும் புத்தியும் பிராணனுடைய சீர்கேடும் தான் காரணம் என்கிறது ஆயுர்வேதம். இதில் என்ன தவறு இருக்கிறது? இதை நம்ம புரிந்து கொண்டு இதற்கு மேல் நம் பெரியவர்கள் எப்படி சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம படிக்கணும் இல்லையா? அதைத்தான் நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கோம். அதனால அனைத்து ரிஷிமார்களையும் முனிவர்களையும் நமஸ்கரித்து நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் பெருமைகளும் லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைக்க வேண்டும் என்கின்ற எம்பெருமானுடைய பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த தொகுப்பில் நாம் சந்திப்போம். ஹரிஹி ஓம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.